வணக்கம் மக்களே. பார்த்தீங்கன்னா புதிய வாஷிங் மிஷின் வாங்கியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் கொடுத்த பைப் ரொம்ப சின்னதாக இருந்தது. பைப்பு காமிக்கிற பாருங்க, சின்ன பைப்பு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 1 மீட்டர் பைப் தான் கொடுத்தாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குழாய்க்கு எட்டல. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வீகார்டில் வாட்டர் ஹீட்டர் வாங்கணும். அதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பைப்பு கொடுத்தாங்க, சின்னதாக கொடுக்குறாங்க. தயவு செய்து கம்பெனிக்காரன் நோட் பண்ணிங்க. இது மாதிரிலாம் பொருள் கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் கொடுங்களேன். ஓகே. அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா கடையில் எங்கள் ஊரில் சேகர் ஹார்ட்வேர்ஸ்னு இருக்குது, பிரபலமான கடை. அந்த கடையில் தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒயர் 3 மீட்டர் இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 240 ரூபா அதுக்குள்ள தான் வந்தது. சேம் இதே செட்டப் பார்த்துங்க. ஒரு 3 மீட்டர் வாங்கிருந்துக்கிறேன். ஓகே. அது மட்டும் இல்லாமல் சொல்றாங்கன்னா, நீங்க வாஷிங் மிஷின் வாங்கிட்டீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னாக்கா உங்க வீட்டில் இருக்கிற அந்த டேப் சொல்லுவாங்க இல்லையா, குழா, அது பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி தனியாக விற்கிறாங்க. வாஷிங் மிஷின் டேப் அப்படின்னு விற்கிறாங்க. இது என்னன்னா, இதுல உங்களுக்கு இது மாதிரி ஒரு செட்டப் கிடைக்கும். பாருங்க, இது மாதிரி ஒரு செட்டப் கிடைக்கும். இந்த செட்டப் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா, இது இருக்கு இல்லையா, இதில் போட்டு இது உள்ளே வச்சு நம்ம லாக் பண்ண முடியும். இந்த ஸ்க்ரூ லூஸ் பண்ணிட்டு நம்ம உள்ள வச்சு லாக் பண்ண முடியும். அதனால நீங்கள் மறக்காம வாங்க போறீங்கன்னா இது மாதிரி ஒரு டேப் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கணும். அப்படிலாம் வாங்கி நீங்கள் ஃபிட் பண்ணணும். இது 3 வருஷம் வாரண்டி கொடுத்துறாங்க. இது 200 ரூபாய் சொன்னாங்க. ஓகே. ரேட்லாம் எப்படி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா உள்ள ஒரு குழா இருக்கு. இது நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு ஒரு குழா. நான் தான் பிளம்பிங் பண்ணேன். இப்போ இந்த குழாவை நம்ம கழட்ட போறோம். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதை கழட்டிட்டு அதுக்கு பதில் என்ன பண்ண இதை போட போறோம். இதுக்கு மேல தண்ணிக்கே வரக்கூடிய ஆப்ஷன் கட் பண்ணி வச்சிருக்கோம். அதாவது பாத்தீங்கன்னா வைக்கல, ஸ்ட்ரைட்டா வந்துட்டு இருக்கு. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதெல்லாம் நான் சுத்திட்டு டைட் கட் பண்ணிக்கிட்டேன். ஓகே. இப்போ என்ன பண்ண, அந்த குழா இருக்கு இல்லையா, அந்த குழா டைட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு நான் கைட்டிடுறேன். இது மரம் சேம் தானே, இந்த பாருங்க, சேம் அதே மரம். நான் முன்ன அது மாதிரி நூல் சுத்தி போட்டேன். இப்போ இதுல போட்டிருக்கேன். கரெக்டான மறையில போடணும். போதும், ரொம்ப ரொம்ப டைட் பண்ணோம்னா. ஓகே, சக்சஸ். ஓகே. இப்போ குழா மாட்டியாச்சு. இதுல பார்த்தா சின்ன கப்ளிங் நம்ம டெஸ்ட் பண்ணணும். சின்ன கப்ளிங் எடுக்கலாம். ஒரு நிமிஷம். என்ன பண்றோம்னா, இதுல வச்சு நம்ம டைட் பண்றோம். இதுல இங்க லூஸ் பண்ணிருக்கேன். இந்த ஸ்க்ரூ லூஸ் பண்ணிட்டு உள்ள பாத்தீங்கன்னா ஒரு வாசர் இருக்கு. இந்த வாசர்ல முட்டுற மாதிரி வச்சுட்டு டைட் பண்றேன். சும்மா டெஸ்ட் போதும். இது நீங்க பிளம்பர் எல்லாம் கூப்பிட்டீங்கன்னா வச்சுக்க, பிளம்பர் பாத்தீங்கன்னா ஃபுல் செட்டப் இருக்குங்க, ஆல்ரெடி இருக்கு. சின்ன செட்டப் தான் பண்ணணும். இது மாதிரி சின்ன செட்டப் தான் பண்ணா நீங்களே பண்ணிக்கலாம். இல்ல பிளம்பர் எல்லாம் கூப்பிட, பிளம்பர் சும்மா பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் கேட்கறாங்க. இது மாதிரி சிம்பிளான ஒர்க் நம்ம வீட்லயே பண்ணிக்கலாம். இது மாதிரி டெஸ்ட் எல்லா வீட்லயுமே இருக்கும். டெஸ்ட் வச்சு பண்ணிக்கலாம். ஓகே. இது பாத்தீங்கன்னா பிக்ஸ்டா பண்ணல, அதாவது பர்மனன்ட் குழா கிடையாது. இது நம்ம டெம்பரரியா பண்றோம், இப்போதைக்கு பண்றோம். சப்போஸ் நம்மளுக்கு வேலை முடிஞ்சுச்சுன்னா நம்ம இதை மட்டும் கூட கைட்டி எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம நார்மல் குழாவை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம வாஷிங் மிஷின் யூஸ் பண்ண திருப்பி இந்த ஃபிட்டிங்கோட ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே. பெரிய பைப், இந்த பழுப்பு பத்தல அப்படின்ட்டு பெரிய பழுப்பு போயிட்டு கடையில தனியா காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தோம். இது ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணதால பாத்தீங்கன்னா ஸ்டாண்டும் கூட வரல. ஸ்டாண்ட் இப்ப நம்ம தனியா தான் வாங்கணும். கடையில போய் வாங்கிட்டு எப்படியா ஸ்டாண்ட் கூட வாங்கிட்டு இருக்கோம். 2000 ரூபாய் கம்மியா ஆன்லைன்ல வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல வாங்கியாச்சு. ரொம்ப சேஃபா எடுத்துட்டு வந்திருக்காங்க. அமேசான்ல தான் ஆர்டர் பண்ணேன். ஆமாமா. சரி, இது எப்படி துவைக்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பக்கத்து வீட்டாங்க கேட்டேன், தனியா ஊற வைக்க தேவையில்ல, அப்படியே போடலாம். இருந்தாலும் 2-3 நாள் துணி நாங்க சேர்த்து வச்சுட்டு வாஷிங் மிஷின் வந்துச்சே, வாஷிங் மிஷின்ல துணி துவைச்சலாம் அப்படின்ட்டு. சரி, அதனால ஊற வச்சா போடலாம் அப்படின்ட்டு ஊற வச்சுக்கிறேன். எப்படி ஊற வச்சு போடலாமா அப்படியே போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம எங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு தெரியல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வாழ்க்கையில வாஷிங் மிஷின் துவைக்க போறேன். 36 வயசு முடிஞ்சிச்சு. வாஷிங் மிஷின் பக்கத்து வீட்டை காட்டலாம் கேட்டேன், 2-3 பேர்ட்ட. வாஷிங் மிஷின் ஒரு சிலவங்க செமி ஆட்டோமேட்டிக் வாங்கினா சரியா அழுக்கோல. செமி ஆட்டோமேட்டிக்னா தண்ணி நம்மளே ஊத்தி போறோம்னா கொஞ்சம் அழுக்கு நல்லா போகுது அப்படின்னாங்க. அது மாதிரிதான் வாங்கிக்கலான்னு பார்த்தேன். ஆட்டோமேட்டிக்கா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர். ஒரு சிலவங்க நான் சும்மாதான் வச்சுருக்கேன், அழுக்கே போகல வாஷிங் மிஷின்ல அப்படிலாம் சொல்லுவேன். சரி வாங்காமே விட்டுலாம்டா அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி நல்லா துவைக்க முடியல. பசங்க எழுதி சண்டை பொண்மையா இருக்க வேண்டியதா இது துணி துவைக்கிறதுக்கு. அழுக்கு போனா போட்டோம் அப்படின்ட்டு வாங்கியாச்சு.